இந்த 5 பில்லர் ஆக்டிவிட்டி என்னெல்லாம் பண்ணுறோம்? இந்த 5 பில்லர்ல நாம இன்னைக்கு IIPC பத்தி மட்டும் நம்ம பார்க்கலாம். IIPC அப்படிங்கிறது என்னடா? இந்த IIPC அப்படின்ற ஆக்டிவிட்டியில நீங்க என்னெல்லாம் பண்றீங்க மறுபடியும் அதன் மூலமா உங்களுக்கு அது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா உங்களுக்கு இருந்திருக்கு சொல்றீங்களா? இந்த 4 இருக்கு. இந்த 4 இருந்து நீங்க என்னெல்லாம் பண்ணிருக்கீங்க? இப்போ லிங்க்டின் கனெக்ஷன் ஆர்டிகல் ஒவ்வொன்றிலையும் நீங்க என்னெல்லாம் பண்ணிருக்கீங்க? இது உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு? லிங்க்டின் கனெக்ஷன் மூலமா வந்து நம்ம சைக்காலஜிஸ்ட் அதுக்கப்புறம் நம்ம சப்ஜெக்ட் நம்ம என்ன டவுட் சைக்காலஜி இருந்தாலும் நம்ம வந்து அவங்ககிட்ட பேசி கிளியர் பண்ணலாம். அது மூலமா நம்ம கரியர் டெவலப் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம ஜாப்ஸ் கனெக்ஷன் இப்போ நீங்க காலேஜ்ல தான் படிச்சிருக்கீங்க. இப்போ காலேஜ்ல படிக்கிறப்பே உங்களுக்கு இந்த மாதிரி பெரிய பெரிய கனெக்ஷன் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா அது உங்களுக்கு லிங்க்டின் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா சும்மா நம்ம எத்தனை டைம்ல கனெக்ட் பண்ண முடியும்னு தெரியாது. ஏன்னா இப்போ லிங்க்டின் போனோம்னா ஒரு ப்ரொஃபஷனை நம்ம டக்குன்னு தேடிடலாம். சர்ச் பண்ணி ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் அது மூலமா நீங்க கனெக்ஷன் கொடுக்கறதுனால உங்க ஃபீல்டு சார்ந்து நிறைய பெரிய பெரிய எக்ஸ்பர்ட் எல்லாம் இருப்பாங்க. அவங்களுக்கு கனெக்ஷன் கொடுத்து உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் அது மூலமா அந்த டவுட்ஸ் கேட்டுட்டு உங்களுக்கு அது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வேற என்னெல்லாம் பண்ணுறீங்க? இதுவும் அதே மாதிரி தான் கனெக்ஷன் பண்ணுற மாதிரி இது உங்களோட எக்ஸ்பர்ட் கிட்ட நீங்கள் கேட்கறதுக்கு இந்த லிங்க்டின் பிளாட்ஃபார்ம் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. வேற லிங்க்டின்ல நீங்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்க? ஆர்டிக்கல் வந்து போஸ்ட் பண்ணுறதுனால நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும். அந்த தெரிஞ்சுக்கிறதுனால வந்து புது புது கண்டென்ட்ஸு நமக்கு தெரியாததுன்னா இது நிறைய ஓகேடா. இப்போ லிங்க்டின் நாம சும்மா ஒரு ஆர்டிக்கல் போடுறதுனா நாம போட மாட்டோம். எல்லாத்துக்குமே ஒரு புஷ் இருந்தால் தான் நம்ம போடணும். இந்த மாதிரி லிங்க்டின் ஆர்டிக்கலில் இந்த மாதிரி எத்தனை ஆர்டிக்கல் போடுறீங்க? 4 ஆர்டிக்கல். இப்போ ஒரு 4 ஆர்டிக்கல் நீங்கள் போடணும்னா ஒரு 4 கண்டென்ட் எடுப்பீங்க. அந்த 4 கண்டென்ட்டுக்கு நீங்கள் ஏதாவது எழுதணும்னா இன்னும் கொஞ்சம் சர்ச் பண்ணுவீங்க. இந்த மாதிரி சர்ச் பண்ணுறப்போ அந்த கண்டென்ட் பற்றின நாலேஜ் மட்டும் இல்லாமல் அந்த கண்டென்ட் சார்ந்து நிறைய நாலேஜ் உங்களுக்கு கெயின் ஆகுது. இது மாதிரி நீங்கள் 1 இயராக ஆர்டிக்கல் போட்டு வந்துட்டீங்க. இதனால் நீங்கள் நிறைய கண்டென்ட் கொடுப்பீங்க. அப்போ இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதை தாண்டி வேறு என்ன பண்ணுறீங்க? IIPC இந்த மாதிரி வெபினார் அட்டெண்ட் பண்ணுறது, சர்டிஃபிகேட் எடுக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு இப்போ இது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக தெரியாது. ஆனால் ஃபியூச்சரில் நீங்கள் போகிறப்போ எந்த ஒரு ஜாப்க்கு போகிறப்போ நீங்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்க? ஏன்னா இது வெறும் எஜுகேஷன் மட்டுமே நமக்கு கை கொடுக்காது. எஜுகேஷனை தாண்டி நம்ம எதுலெல்லாம் நல்ல ஃபீல்டாக இருக்கோம், எதுலெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம். இது ஏன்னா எஜுகேஷன் அப்படின்றது எல்லாருமே ஒரே மாதிரி படிக்கிறோம் போகிறோம். அதை தாண்டி உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா என்னெல்லாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்போ இந்த IIPC பில்லர் மூலமாக நீங்கள் நிறைய வெபினார் அட்டெண்ட் பண்ணியிருக்கீங்க, நிறைய சர்டிஃபிகேட்ஸ் வாங்கியிருக்கீங்க. இது எல்லாமே உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை தாண்டி வேறு என்னெல்லாம் பண்ணுறீங்க? ஓகேடா. அப்போ இந்த 5 பில்லர் ஆக்டிவிட்டி நீங்கள் மந்த்லி பண்ணுறது உங்களுக்கு இப்போ எஜுகேஷனை தாண்டி நாளைக்கு உங்களுக்கு ஏன்னா நம்ம இப்போ படிக்கிறது எல்லாமே நாளைக்கு ஒரு நல்ல ஜாப் போகணும், அதில் நல்லா ஸ்பீடாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. ஏன்னா இது நல்லா ஒரு காம்படிட்டிவ் வேர்ல்டு ஆகிடுச்சு. எஜுகேஷன் பார்த்தோன்னா எல்லாருமே படிக்கிறாங்க. எஜுகேஷன் ரேட்ஸையும் ரொம்பவே ஏற்படுச்சு. அப்போ இந்த எஜுகேஷன் வச்சு நம்ம பண்ண முடியாது. அப்போ அதை தாண்டி